நிறைய வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை நிறைய கொடுத்தார். இதே மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டைகள், கோழி உற்பத்தி அதிகமாக முட்டைகள் இருக்கின்ற இடத்தில் குளிர் சாதன கிடங்கு ஏற்படுத்தி தருவோம் என்று சொன்னார். எதையுமே செய்யவில்லை. நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் 1000 to 2000 கொடுப்போம் என்று சொன்னார். எதுவுமே கொடுக்கவில்லை. ஆனால் கைத்தறி நெசவாளர்களுக்கு நூல் கொள்முதல் ஆக கூட்டுறவு மூலமாக வழங்குவோம் என்று சொன்னார். எதையும் செய்யவில்லை. இப்படியாக 525 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார்கள். 525 வாக்குறுதிகளிலும் ஒரு 25 நிறைவேற்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவும் பொய்யான வாக்குறுதிகள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர், பொய்ய சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர். கோயப்பல் சத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் எல்லோரும் அதிமுகவில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மேடையில் ஒன்றாக இருந்தோம். இப்பொழுதும் சரோஜா எம்பி இருக்கிறார்கள், அண்ணன் தங்கமணி இருக்கிறார்கள். எல்லோரும் அன்றைக்கும் ஒன்றாக இருந்தோம், இன்றைக்கும் மேடையில் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் தர்மத்தின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, தர்மம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக, புரட்சித்தில் எம்ஜிஆருடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக, இந்த ஸ்டாலின் ஆட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காக. இனி ஒரு ஆட்சி, ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும். எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் 7500 கொலைகள், படுகொலைகள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 10% கூடியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% கூடியிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் யாரும் தோட்டத்தில் போய் தனியாக இருக்க முடியாது. இதுவரையிலும் பழனி, ஒட்டன்சத்திரம், ஈரோடு பகுதிகளிலே தோட்டத்தில் வயதான ஆண்கள் தான் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் இன்று பாதுகாப்பு இல்லை. கை தனியாக, கால் தனியாக வெட்டி வெட்டி எடுக்கிறார்கள். ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. ஆனால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். அதிமுக ஆட்சி நடக்கும் போது ஒரே ஒரு சம்பவம், லாக்அப் டெத் சாத்தாங்குளத்தில் நடந்தது. ஆனால் அதற்கு கொய்யோ என்று சத்தம் போட்டு அந்த ஆட்சி முடிகிற வரையிலும் அவர்கள் எல்லா போராட்டங்களையும் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் 42 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை பற்றி கேட்பாரே இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.